வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி. நவரச நாயகன் கார்த்திக் உடல் நலம் குறித்து சமீபத்திய தகவல். நவரச நாயகன் என்று அழைக்கப்படும் கார்த்திக் உடல்நிலை குறித்து வதந்திகள் பரவுன நிலைமையில இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில அவரோட வீடியோ ஒன்று வைரல் ஆகி வருது. பழம்பெரும் நடிகர் முத்துராமனோட மகன் கார்த்திக் கடந்த 1960ஆம் ஆண்டு ஊட்டியில பிறந்தாரு. சினிமா பின்னணியை வைத்து சினிமால ஹீரோவா அறிமுகமானாரு. இயக்குனர் இமயம் பாரதிராஜாவோட அலைகள் ஓய்வதில்லை படம் மூலமா சினிமால அறிமுகமானாரு. அறிமுக படத்திலேயே சிறந்த அறிமுக நடிகருக்கான தமிழ்நாடு மாநில விருது பெற்றாரு. இந்த படத்துக்கு பின்னாடி இளஞ்சோடிகள், நேரம் வந்தாச்சு, கேள்வியும் நானே பதிலும் நானே, கண்ணே ராதா, ராஜமரியாதை, ஒரே ரத்தம் அப்படின்னு ஏராளமான படங்கள்ல நடிச்சிருக்காரு. குறுகிய காலத்திலேயே சினிமால புதிய உச்சத்தை தொட்டாரு. அதே அளவுக்கு சினிமால சரிவையும் எதிர்கொண்டாரு. இதுக்கு அவருக்கு இருந்த மது பழக்கமே காரணமா சொல்லப்பட்டது. பல இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் கார்த்திக்கோட கால்ஷீட்டை நம்பி ஏமாறவும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பிரபலங்கள் பலரும் பேட்டி கொடுத்துட்டு வராங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னர் அவருக்கு நுரையீரல் தொடர்பான சில சிறிய உடல்நலக் குறைவுகள் இருந்துச்சு. அதுக்காக அவர் சிகிச்சை எடுத்துக்கொண்டதாகவும் சிகிச்சைக்கு பின்னாடி அவர் நலமாக இருப்பதாகவும் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் வட்டாரங்கள் தெரிவிச்சாங்க. இந்த நிலைமையில தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கார்த்திக்கோட உடல்நிலை குறித்து வதந்திகள் பரவுச்சு. இது குறித்து அவரோட மகன் கௌதம் கார்த்திக் விளக்கமும் கொடுத்திருந்தாரு. இந்த நிலைமையில தான் கார்த்திக் தன்னோட வீட்டில் நின்றுக்கிட்டு சேரை தூக்கி எறிஞ்சு கோட் சுட் அணிந்த நிலையில சிலம்பும் சுற்றும் வீடியோ ஒன்று வைரல் ஆகி வருது. அதோட அந்த வீடியோ இரவு நேரத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை நடிகரும் மூத்த பத்திரிகையாளரும் தயாரிப்பாளருமான சித்ரா லட்சுமணன் தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு. இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகி வருது.